Hi guys, welcome back to Rowdy Baby channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாப் 4 ட்ரெண்டிங் அனிமி இன் 2025. அதாவது 2025ல ரொம்பவே ஹை ஃப்ரேம்ல இருக்க டாப் 4 அனிமிஸ பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ நான் இப்ப சொல்ல போற அனிமி வந்து ஏறினா பாத்தீங்கன்னா மறக்காம எஸ்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்க. சோ இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அனிமி சொல்றேன்னா அந்த அனிமியோட ஒன் பேக் ஸ்டோரிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுசா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல் அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நேம போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்படியே பேசினா ரொம்ப பேசினே போலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது டான்டன். சோ இந்த அனிமி 4th அக்டோபர்ல 2024ல தான் இந்த அனிமி வந்துச்சு. அப்ப வந்த அனிமி இன்னும் கூட அது ரொம்பவே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இந்த அனிமில ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கே எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ செகண்ட் சீசன் வந்து இந்த மாசம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சா மறக்காம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு போடுறேன். சோ இந்த அனிமியோட ஒன் பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை யாருக்குமே பிடிக்காது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு புக்கை படிப்பாரு, அதுவும் ஏலியன்ஸை பத்தி. சோ கிளாஸ்ல இருக்க பாதி பேருக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை கிடையாது. சோ அதனாலயே நம்ம ஹீரோவை யாருக்குமே பிடிக்காது. சோ எப்பவும் போல நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணின்னு உட்கார்ந்து இருப்பானுங்க பாதி பேரு. சோ அந்த சைடுல மோமோ ஆயாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து போவா. ஆனா அந்த பொண்ணுக்கு பேய் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு, பேய் இருக்கு அப்படின்னுட்டு நினைச்சுன்னு இருப்பா. ஏன்னா மோமோ ஆயாஸோட பாட்டி வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்த்து இருப்பாங்க பேய் இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா உண்மையிலே ஒரு பேய் இருக்கு. என்ன பேய்னு பாத்தீங்கன்னா டர்போ கிரானின்ற ஒரு பேய். அந்த பேயை நம்ம மோமோ ஆயாஸ் பாத்துருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் நம்ம மோமோ ஆயாஸ் நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு உட்காருவா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ சின்சியரா புக்க படிச்சுன்னு இருப்பாரு. பட்டன்னு புக்க பண்ணிடுவா மோமோயா. நம்ம மோமோயாஸ் அந்த புக்க பார்த்துட்டு உண்மையில அந்த ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாதுடா, பேய் தான்டா உண்மையில இருக்கு அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல ஏலியன்ஸ் தான் உண்மையில இருக்கு, நான் பாத்துருக்கேன் அப்படின்னுட்டு சொல்லுவாரு. சோ லாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி ஒன்னு நடக்கும். சோ நான் சொல்ற பேய் இடத்துக்கு நீ போனோம், நீ சொல்ற ஏலியன் இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னுட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சோ அதுக்கப்புறமா நடக்கிற ஃபன்னியான மூமெண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சோ இப்படியே சொன்னா ரொம்ப லென்த்தா போயிடும், அதனால வந்து இதோட முடிச்சுக்கலாம். அதனால மட்டும் கிடையாது, இந்த அனிமியை புதுசா பார்க்க போறவங்க டிசப்பாயிண்டட் ஆயிடுவாங்க வானா. சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன். இந்த அனிமி 7th ஏப்ரல் 2013ல வந்த அனிமி. அப்ப வந்த அனிமி இப்பதான் இது ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதோட ஒன் பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜுக்குள்ள வாழ்ந்துட்டு வருவாரு, அதுவும் செவுருக்கு உள்ள, அதாவது ரவுண்டா பெரிய செவுருக்கு உள்ளதான் அந்த வில்லேஜே இருக்கும். சோ எதனால அந்த செவுருன்னு பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாது பாத்தீங்களா. சோ அதனாலதான் அந்த செவுரை போட்டு வச்சிருப்பாங்க. சோ பாதி பேருக்கு டைட்டன்ஸ்னா என்னன்னு தெரியாது. சோ டைட்டன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, சோ இதுதான் டைட்டன்ஸ். இது உள்ள வரக்கூடாதுன்றதுக்கோசம் தான் அந்த செவுரை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா செவுரியும் மீறி டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னுட்டு ஆசைப்படுவாரு. சோ உள்ள வந்த டைட்டன்ஸை பார்த்துட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டைட்டன்ஸுக்கு மனுஷங்களை சாப்பிடுறது தான் ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹீரோட அம்மா மேல கல்லு உயிந்து அவங்க மாட்டின்னு இருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த கல்லை தூக்குறதுக்கு நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு, அந்த கல்லை தூக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன பையன் இல்லையா. சோ டைட்டன்ஸை சாவடிக்கிற போலீஸ் போஸ்ட்ல இருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோ கூட இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையும் தூக்கின்னு போயிடுவாரு. தூக்கின்னு போறப்பயே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஒரு டைட்டன் சாப்பிடுறத அப்படியே கண்ணு முன்னாடி பாப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் போலீஸ் போஸ்ட்ல சேர்ந்து இந்த டைட்டன்ஸை சாவடிக்கிற ஒரு குழுல சேருவான் அப்படின்னுட்டு. சோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஹீரோட அம்மா கண்ணு முன்னாடியே சாவுறத அவரு பாக்குறாரு இல்லையா. சோ அது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இதோட முடிச்சுக்கலாம். சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கைஜு நம்பர் 8. இந்த அனிமி ஏப்ரல் 13ல 2024ல தான் இந்த அனிமி வந்துச்சு சீசன் 1. இப்ப சீசன் 2 வந்து ஜூன் மாசம் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. இந்த அனிமி எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம ஒரு ஷார்ட்ஸ் ஒன் போடுறேன். இந்த அனிமியை பார்த்தா நானே இந்த அனிமிக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அனிமி வேற லெவல்ல இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த அனிமியை போய் பாருங்க. இந்த அனிமியோட ஒன் பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் கைஜுனா என்னன்னு சொல்லிடுறேன், அப்பதான் நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும். சோ கைஜுனா வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு அனிமல் பெருசா இருந்தா அதுக்கு சத்தியம் பவரும் இருந்தா அது எப்படி இருக்குமோ அதுதான் கைஜு. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, சோ இதுதான் கைஜு. இதுலயே விதவிதமான கைஜூஸ் இருக்கு. மொத்தம் சீசன் 1ல 1ல இருந்து 9 முட்டை கைஜூஸ காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ சீசன் 2 வந்தாதான் கைஜு நம்பர் 10 இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். இப்போ பாதி பேருக்கு கைஜுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டோ சின்ன வயசுல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா கைஜூஸ சாவடிக்கிற போலீஸ் போஸ்ட்ல சேரணும்னு நினைப்பாங்க. ஆனா சொன்ன மாதிரியே நம்ம
நம்ம ஹீரோயினி அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ பார்ட் டைம் ஜாபா ஒரு வேலை ஒண்ணு செய்வாரு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போலீஸ் போஸ்ட்ல இருக்கிறவங்க கை ஜூஸ சாவடிச்சு போட்டுட்டா அந்த கை ஜூஸ் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு வேலையே. லாஸ்ட்ல இந்த வேலை தான் நம்ம ஹீரோக்கு உதவியாவே இருக்கும். சோ இப்போ நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒண்ணு நினைச்சிருப்பாரு பாத்தீங்களா, போலீஸ் போஸ்ட்ல சேரணும்ட்டு. ஆனா அந்த போலீஸ் போஸ்ட்ல சேரணும்னா 2 எக்ஸாம் எழுதணும். ஒண்ணு நம்ம நார்மலா எழுதும் பாத்தீங்களா அந்த எக்ஸாம், இன்னொன்னு ஆப்டிடியூட் எக்ஸாம். நம்ம ஹீரோ எக்ஸாம் வருஷம் வருஷம் எழுதி போடுவாரு. ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிடுவாரு, செகண்ட்ல பாஸே ஆக மாட்டாரு. லாஸ்டா அந்த எக்ஸாம்லயும் பாஸ் ஆக தலகால் புரியாத போலீஸ் போஸ்ட்ல போய் சேர்ந்துருவாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளோ பவர்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா திடீர்னு ஒரு பவர் வரும். என்ன பவர்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வாய்க்குள்ள கைஜு நம்பர் 8 உள்ள பூந்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாரு. கைஜு நம்பர் 8 மாதிரி 3 மாசம் கழிச்சு எப்படியும் அந்த பவரை கட்டுப்படுத்த கத்துக்குவாரு நம்ம ஹீரோ. சோ இதுக்கு மேல போதும், இதுக்கு மேல சொல்ல ஆரம்பிச்சோன்னா எப்படியே சொல்லினே போயிடலாம். சோ வானா, சோ ஃபைனலி நம்ம லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சோலோ லெவலிங். இந்த அனிமி 2024ல ஜனவரி 7th to March 31ல தான் இந்த அனிமி வந்துச்சு. இந்த அனிமில மொத்தம் 2 சீசன் இருக்கு. 2 சீசனுமே வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த அனிமிக்கு நான் ரொம்பவே அடிக்ட். சோ இந்த அனிமியோட கதை சொன்னா யாருக்குமே புரியாது. சோ அதனால ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ஒன் பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு டம்மி பீஸா தான் இருப்பாரு. நம்ம ஹீரோ எப்போ டி ரேங்க் கேட்டுக்குள்ள போயிட்டு வந்தாரோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவோட லைஃபே மாறும். நம்ம ஹீரோக்கு மட்டும் கேம் ஆற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா கேம்ன்ட்டு, அது கேம்னா கேம் கிடையாது. சோ கேட்லயே நிறைய விதமான கேட் இருக்கு. எஸ் ரேங்க் கேட், சி ரேங்க் கேட், டி ரேங்க் கேட்னு. இந்த ரேங்க் படி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மிருகத்தை சாவடிக்கிறதுக்கோசம் தான் இந்த சோல்ஜர்ஸ். சோ அந்த இடத்துல கேட்னு ஒன்னு உருவாகும். அந்த கேட் என்ன ரேங்க்னு பார்த்துட்டு, இப்ப எஸ் ரேங்க்னா அந்த எஸ் ரேங்க் உள்ள இருக்க சோல்ஜர்ஸ் அது உள்ள அமுச்சு விடுவாங்க. அதுக்குள்ள போயிட்டு அந்த ராஜா மிருகத்தை சாவடிச்சுட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அது கேட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து வில்லேஜுக்குள்ள வந்துடும். அது வில்லேஜுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கோசம் தான் உள்ளே போய் சாவடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி உள்ள போனவங்க பாதி பேர் தான் வெளியில வருவாங்க, பாதி பேர் செத்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்குன்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, கேம் ஆற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னுட்டு. அது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, சோலோவா லெவலிங் ஏத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு ரேங்க்குள்ள ஒரு கேட்டு தரும். அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு மிருகத்தை சாவடிச்சுட்டு வெளியில வரப்ப ஒரு லெவல் ஏறும். நம்ம ஹீரோக்கு லெவல் ஏற ஏற நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆயினே போவாரு. சோ இதுக்கு மேல போதும்னு நினைக்கிறேன். சோ நீங்க போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் இந்த அனிமி. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நேம போட்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.